சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்னு ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அது வந்து ஒரு பெண் இயக்குனர் இயக்கிய படம். அது ரொம்ப நல்லா இருக்குன்னு வேற சொல்லிச்சுங்க. எல்லாம் 30 கடந்த பெண்கள் எல்லாருமே கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இது என்ன அப்படின்னும் போது 96 படத்துடைய வாடை அடிக்குதே அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் இருந்தது. அந்த படத்தை பார்க்கும்போது பைத்தியக்காரத்தனுடைய உச்சமாகவே நான் அந்த படத்தை பார்த்தேன். அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விரிவாக பேசப்போம். அதற்கு முன்பாக அந்த தளத்துக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். விரிவான பார்வைக்கு ஸ்டார்ட் வித் அஸ். சின்ன சின்ன ஆசை. இந்த படம் என்னன்னா, வர்ஷா அப்படின்றவங்க இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னா, மதுபாலா அவங்களுக்கு 52 வயசு, புருஷன் இறந்துட்டாங்க. வாரணாசி காசி டூருக்கு வந்திருந்தாங்க. வரும்போது தன்னுடைய குழுவினரை அவங்க விட்டுடுறாங்க. பர்ஸை தொலைச்சிட்டாங்க. அவங்க வந்து இந்த காட்டுன்னுவாங்க, இது கங்கை அந்த கரையில், வாரணாசி கரையில், ஆற்று கரையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்திரன் இருப்பார். அவர் வந்து உங்கள் ஏரியாவில், அதாவது மதராசி, அவங்கள பொறுத்தவரையிலும் எல்லாருக்குமே மதராசி தான், சவுத்தில் இருக்க எல்லாருமே, உங்கள் ஏரியாவில் பொண்ணு அழுதுட்டு இருக்கு, என்னன்னு போய் கேளு அப்படின்னு கேட்கும்போது இவர் போய் பேச ஆரம்பிப்பார். பேச ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் நடக்கும். கடைசியாக அந்த 2 பேரும் அந்த ஒரு நாள் அந்த உறவு, மறுநாள் காலையில் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து 8 மணியோ 9 மணிக்கோ, முதல் நாள் வந்து அவங்க மிஸ் ஆகிடுவாங்க. அந்த காலையிலேருந்து மறுநாள் காலை 8 மணி வரையுமான ஒரு கதை தான் இந்த படத்துடைய கதை. அபத்தத்தின் உச்சமாக அந்த படத்தை பார்க்குறேங்க. காரணம் என்ன நீங்கள் சொல்கிறீங்களா? காரணம் என்ன அப்படின்னும் பொழுது ரொம்ப ஒரே ஒரு சிம்பிள் லைனான காரணம் என்னன்னா, ஒரு பெண்ணை வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸே வெளிப்படுத்த முடியாம திரும்ப சப்ரஸ் பண்ணி அவங்க அந்த எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறத திரும்ப பதியப்படுத்துறாங்க. இப்படிதான் இருப்பாங்கிறது வேற. ஆனா இப்படிதான் இருப்பாங்கிறத நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு அதேதான் திரும்ப திரும்ப. ஆமா, சோ அதை திரும்ப திரும்ப சொல்லி குளோரிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிற பெண்கள் கூட திரும்ப ஒரு 10 ஸ்டெப் பேக் போயிடுவாங்க. நீங்க ஏன் அதை வந்து ஒரு தடவையும் செய்யறீங்க அப்படிங்கிறது தான் இங்க வந்து கேள்வி. ரொம்ப சிம்பிளான கேள்வி. இப்ப உதாரணத்துக்கு வந்து ரிதம் படம் எடுத்துக்கோம். இப்ப ரிதம் படத்துல வந்து அந்த கதை வந்து ஏன் தோத்து போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த கதையுமே அபத்தமான கதை. என்னன்னா, அபத்தம்னா உண்மை சம்பவம்ன்றதுனால அதுல வந்து கொஞ்சம் பூசி மொழி தான் எடுத்திருந்தாங்க. இந்த ஜோதிகாவை லவ் பண்ணுவார் அர்ஜுன். மீனாவை வந்து லவ் பண்ணுவாங்க ரமேஷ் அரவிந்த். ஜோதிகாவும் மீனாவும் ரமேஷ் அரவிந்தும் ஒரே ட்ரெயினில் வரும்போது செத்துடுவாங்க. ஆமாம். இதில் என்னன்னா, மீனாவுக்கும் கல்யாணம் ஆகிடும், ஜோதிகாவுக்கும் கல்யாணம் ஆகிடும். ஆமாம், அர்ஜுன் கூட 2 பேருமே ஃபர்ஸ்ட் நைட்டை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இல்ல அதுதான் அந்த கதையே அபத்தமான கதை. அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காது. ரம்யாங்கிற பாருங்களேன், ரமேஷ் அரவிந்துக்கும் மீனாவுக்கும் ஆமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது. அப்படியே பியூரா எடுத்து போய் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ண. என்ன நீங்க சொல்ல வரீங்க எனக்கு புரியல. எனக்கு அந்த நீங்க ஒரு முற்போக்கான ஒரு கருத்தை நீங்க எடுக்கும்போது அங்க ஏன் இந்த ஒரு தயக்கம் உங்களுக்கு வருதுன்ற. இன்னைக்கு நீங்க இந்த விஷயத்தை நீங்க உடைச்சிருங்கன்னா படம் ஓடலாம் கூட, இது ஒரு நல்ல ஒரு கருத்து சொன்ன படமா அது போயிருக்கும். புரியுதுங்களா? அதாவது அந்த கதைப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்காது, இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட். அது எனக்கு அந்த கற்பெட்டு வந்து எங்க எடுத்து வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பியூரா 2 பேர் வந்து கடைசியா ஒன்னா சேர்றாங்கன்ற மாதிரியும் இல்ல ஜாக்கி. இவருக்கு வந்து இவங்க ஜோதிகாவோட நல்லா தான் வாழ்ந்திருப்பாரு. ஆமா ஆமா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பொண்ணுதான் நீங்க கரெக்டா சொல்றீங்க. நீங்க ஏற்கனவே அதாவது ஜோதிகாவுக்கு வந்து எல்லாம் நடந்திருக்கும், அது வந்து அவங்க இறந்திருப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்ககிட்ட எல்லாம் நல்லா வாழ்ந்தவர் தான் வந்து அர்ஜுன். அவர் அப்படி இருக்கலாம். ஆனா நீங்க மீனாவை காட்டும் பொழுது அவங்க பியூரா எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி காட்டுங்க. சிறிதும் பாதிப்பு இல்லாமல் மனதளவில் மட்டும்தான் நினைத்தார்கள், ஆனால் உடல் அளவில் அவள் பரிசுத்தமானவளாகவே இருக்க வைத்து. ஆமா, இது ரித்தம் காலம்ங்க. ரித்தம் அது வந்து ஒரு ஆண் டைரக்டர்னு கூட நான் எடுத்துக்குவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் இயக்குனர் தான் எடுத்திருக்காங்க. தஞ்சாவூர் சைட்ல இருந்து வர்ற ஒரு பெண்ணாக தான் வந்து இவங்கள மதுபாலாவை காட்டுறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுல சில விஷயங்கள் நீங்க காட்டுறீங்க. அவங்க வந்து வருவாங்க, அவங்க திடீர்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு பயங்கரமா பேசுற மாதிரி இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஒரு போக்கா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே பிற்போக்கு தரமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்குங்க 2 பேர் வந்து பேசுறாங்க. அவர் வந்து உங்களுடைய குழுவுல சேர்த்து வைக்கிறேன்றதுக்காக அவர் டிராவல் பண்றாரு. உங்க கூட இருக்கிற தமிழ் ஆட்கள் கிட்டலாம் போய் இந்த மாதிரி ஒரு குழு வந்தாங்களா அப்படின்றது இந்திரன் போய் கேட்டு அந்த பொண்ணை வந்து அந்த குழுவோட சேர்த்து வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஒரு குழுவோட வந்திருந்தாங்க, டூர் குழுவோட. அந்த டூர் குழுவும் சுத்திட்டு இருக்கவங்க கூட. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்திரன் இருக்காருல்ல, அவர் கூட பழகிறது, அவர் பேசுறது, அவர் பாத்துக்கிறது அவங்க பிடிக்குது. பாத்துக்கிறதுனா இவங்க செருப்பு ஒருத்தர் வந்து எடுக்கிறாருங்க.
அதுதான் இவங்களுடைய செருப்பை எடுத்து அவங்க செருப்பை அறுத்துக்கும் போது செருப்பை எடுத்து கையில எடுத்து அந்த செருப்பு எடுத்து போய் இது பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப இனிக்குது. மதுபாலாவுக்கு என்னன்னா அவருடைய கணவர், அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்னா அவங்க கணவர் அவரை போய் திட்டிகிட்டே இருக்காங்க அவங்க பயங்கரமா. அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க வாழவே இல்லை. இந்த சமூகம் என்ன பண்ணிருக்குன்னா, அதாவது ஏற்கனவே வாழ்ந்து ஒரு பையனோட இருந்து பொண்டாட்டி செத்த ஒருத்தவங்க பொண்டாட்டியே இவங்களை அனுப்பிச்சிட்டாங்க, 2வது பொண்டாட்டியா அனுப்பிச்சிட்டாங்க. இதுல கணவருக்கும் அவங்களுக்கும் வந்து 7ஆம் பொருத்தம் பயங்கர சண்டை. அவங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அவர் புள்ள வளர்க்குறதா எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு, வேற எந்த விஷயமும் என்கிட்ட இல்ல, எப்ப பார்த்தாலும் சண்டை தான் நடக்கும். ஒரு வேலைக்காரியா தான் வச்சிருந்தாளா கிச்சா அப்படின்ற மாதிரி, கிச்சா இவ்வளவு நாள் வேலைக்காரியா தான் வச்சிருந்தா, அந்த மாதிரி தான் வந்து அவங்க புருஷன் நடத்திருக்காங்க. அவரு இறந்துட்டாங்க, இவங்க வாரணாசி டூர் வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்ப இந்த பெண்மணியோடைய செருப்பு ஒருத்தர் எடுக்கிறார் கையில, எடுத்து பண்ணும்போது அது வந்து அவங்க வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அந்த மனுஷனை வந்து இவ்வளவு கைண்டா இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டை பொறுத்தவரையிலையும் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா அந்த முக பாவனையே பார்க்குறேன். இப்போ ஒரு நடுவில் வந்து இவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் வருது, ஒரு தோழன், ஒரு நட்பு, ஏதோ ஒரு விஷயம் ஒன்று, ஒரு ஃபீல் வருது. ஓகே, இங்கே நான் ஏன் இது ஏன் இவ்வளோ தூரத்துக்கு நான் எட்டு வரேன்றது நான் சொல்கிறேன். வரும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ தான் பொண்ணுக்கு பர்த்டே மறுநாள், யாரு இந்திரனுடைய பொண்ணுக்கு பர்த்டே, அனுப்பமா அவங்களுடைய பர்த்டே. இவர் வந்து அதுக்கு வந்து ஒரு புடவை வாங்கணும் போது, ஒரு லேடியாக இருக்கும்போது இவங்க சொல்றாங்க, நான் என் செலெக்ஷன் தான் ரொம்ப சூப்பரும், சுப்பு சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீ தான் ஒரு பொம்பளை வச்சு, எனக்கு டிசைன்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு கூட்டுன்னு போறாரு. கூட்டுன்னு போய் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க அந்த புடவை கடையில். அப்போ ஒன்று வந்து பொண்டாட்டிக்கு, சாரி ஒன்று வந்து பொண்ணுக்கு, இன்னொன்று வந்து இவங்க கூடயே இருக்கிறாங்களே, இவங்க வாழ்க்கைக்கு இவங்களுக்கு வந்து அந்த புடவை கொடுத்துடலாம், இந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்குறதுலாம் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னும் போது அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு புடவை கத்திலாம் பார்க்கலாம் அப்படின்னும் போது கட்டி பார்க்க சொல்றாரு. புடவை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அது வந்து ஜவுளி கடை பொம்மைலாம் இருக்கிற மாதிரி கடையில் சின்ன கடை. ஸோ இவங்க வந்து கட்டி பார்க்கறதுக்காக அவங்க போய் கட்டி பார்க்க வரும்பொழுதே இவர் என்ன பண்றாரு, டக்குன்னு போய் ஒரு மல்லிப்பூ வாங்கின்னு போய் கொடுக்குறாரு. யாருக்கிட்ட? அவங்க நேரடியாக மதுபாலா கிட்ட கொடுக்கல, கடையில் வேலை செய்யக்கூடிய பெண் கிட்ட கொடுக்குறாங்க. பெண் கிட்ட கொடுக்கும் பொழுதே அந்த பூ எடுத்து அவங்களுக்கு கிட்ட போய் கொடுக்குறாங்க, அவங்களும் வச்சுக்கிறாங்க. இங்கதான் பிரச்சனை எனக்கு. வெளில வந்ததுமே அவங்க வந்து கிடுக்கிடுன்னு நடப்பாங்க, புடவையெல்லாம் போத்தின்னு நடப்பாங்க. என்னன்னு இவர் வந்து என்னன்னோ பதறுவார். இவர் என்னன்னா, நீங்க அப்படி நடந்தீங்கன்னு எனக்கு பிடிக்கலன்னு. என்ன அப்படின்னுவாரு. எனக்கு நீங்க அதை சொல்ல மாட்டாங்க, என்னன்னே சொல்ல, இதுதான் அங்க மேட்ரு. என்னன்னே சொல்ல மாட்டாங்க, எனக்கு நீங்க நடந்தது பிடிக்கல அப்படின்னுவாங்க. சரி, என்ன சாரி சொல்லுங்க, ஒரு சாரி சொல்லுவார். இந்த இடத்துல தான் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. இப்போ உதாரணத்துக்குங்க, ஒரு புதுசாக ஒரு பழனவர் பூ வாங்கி கொடுக்குறாரு. நீங்க வீடோ ஏறுமா, நீங்க தஞ்சாவூர் பக்கம் கட்டுப்படி தனமா வளர்ந்துட்டீங்க, எடுத்து வந்து கொடுக்குறேன். என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு வேணாம் பூ வேணாம். இல்ல, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் எங்க நிராகரிப்பேன் ஃபர்ஸ்டே சொல்லுங்க. நீங்க ஆரம்பமே நிராகரிச்சிருவீங்க. அது ஆரம்பத்தில் நிராகரிச்சிருவீங்க, அவ்வளவுதான். நான் இங்கேயே தனியா உட்காந்து சன்னியாசி ஆனாலும் பரவாயில்ல, எந்த மயிரான எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னுவீங்க. ஆமா, இது ஒரு விஷயம். இல்ல, நீங்களே ட்ரை பண்ண ஆரம்பிச்சுவீங்க. ஆமா, நீங்க இந்த மாதிரி அழலாம் மாட்டீங்க, போய் கேட்டுட்டு நீங்க அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தஞ்சாவூர் கட்டிப்பட்டியா வாழ்ந்துட்டீங்க. நான் எங்க நிராகரிப்பேன்னு சொல்றேன், எங்க நிராகரிப்பேன் தான் சொல்லுவேன். என் பொண்ணுக்கு வந்து புடவை எடுத்துறியா, தாராளமா எடுத்துறேன். ஒரு புடவைக்கு இன்னொரு ஒரு புடவை ஃப்ரீன்னு போது ஏன் 2 புடவை உன் பொண்ணு கொடு அப்படின்றது முடிஞ்சிருச்சு. எதுக்கு நீ வந்து நான் அந்த புடவையை வாங்கிக்கணும், எனக்கு ஆசையா இருக்கு, நான் கட்டிக்கிறேன். இது வந்து காஃபி சாப்பிட வரையான்னு கேட்கும்போது இந்த ஊர்ல பண்ணுவோம், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஐ எம் கமிட்டட், முடிஞ்சிடுச்சு. நீங்க, நான் அதை தான் சொல்றேன், நீங்க ஒரு படமா எடுக்கும் பொழுது கூட ஒரு பெண் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தவே கூடாத அளவுக்கு படம் எடுக்கிறீங்க. இது ஏன் அந்த பொண்ணை ஒரு வாங்கி வச்சுட்டு 96ல இதேதான் பிரச்சனை. 96ல ஒருத்தன் தாடி வளர்த்துக்கிட்டு கட்சி வெள்ளி கயிறை கழிச்சுட்டு ஒருத்தன் சுத்துறான். அது நல்லா அங்கே போய் செட்டில் ஆகிட்டு அது நேராக வருது. அவனையே நல்லா வந்து மண்டையை கழி விட்டு இன்னும் ஒரு 60 வயசுக்கு தாடி நல்லா திருவள்ளுவர் அளவு பெருசா வளர வச்சுட்டு போற மாதிரி வந்து நிக்குது. அதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கு வெக்கம் இல்லாம. இதுல இங்க இன்னொரு நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னன்னா மேடம், எவனாவது ஒருத்தன் அழியணும் மேடம், நல்லா இருக்கவே கூடாது மேடம். இல்ல, அது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இந்த காவிய காதல்ன்ற மயிரில் என்ன வாழவே மாட்டான், செத்து போயிடும். எவனோ ஒருத்தர் செத்து போயிடுவான். ஆமா, ஒண்ணு இந்த பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் செத்து போனா அது காவிய காதலாம். ஏன் நல்லா வாழ்ந்தா வந்து உங்க வீட்டுல வந்து நான் சளி பிடிச்சுமே, எனக்கு புரியல. இப்ப நான் இதான் இந்த சொல்ல, நீங்க ஒரு பாட்டு கூட பாடுவீங்களா, வெண்பனி மலர்னே 40 வயசுல. அப்ப அந்த படத்தை நீங்க முடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அவர் அவங்க காதலியை தேடி போவாரு. அந்த காதலோட அந்த அம்மாவும் 2 பேரும் பார்ட்னர்ஸா இருப்பாங்க. நீங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க செக்ஸுவல் அளவுக்கு எல்லாம் போக வேண்டாம்.
ஒரு பார்ட்னரா அவங்க 2 பேரும் இருப்பாங்கங்கறதே அந்த நீங்க படத்தோட டைரக்டர் ஆன் எடுத்த படத்துல கூட வந்து அந்த இத சொல்லுவாங்க. நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த படத்துல இப்ப அந்த பூ அந்த வாங்கி வைக்கிறப்ப அந்த பொம்பளை இதுவரைக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்கல. அப்ப நீங்க என்ன அங்க ப்ரூஃப் உணர்த்திக்கிட்டே இருக்கீங்கன்னா இதுக்கு அப்புறமா நீ சந்தோஷமா இருக்க கூடாது. இது ரொம்ப தப்பு. செத்துரு நீ செத்தே போயிடு ஆனா சந்தோஷமா இருந்துறாரு. என்ன இது ஏன் இவ்வளவு ஒரு இந்த ஒரு why you complicated all the things? see நான் திரும்பவும் என்ன சொல்றேன் செருப்பு எடுக்கும்போது எனக்கு பிடிக்காதுங்க. அவ்வளவுதான் கரெக்ட். நான் எங்க நிராகரிப்பேன்னு சொல்றேன்னா நீ ஒரு வழி போக்க என் செருப்பு தொடாது. எனக்கு அது பிடிக்கல. ஐ அம் நாட் கம்ஃபர்ட் வித் திஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட சொத்தை வாங்கி நல்லா தின்னுட்டு அவன் பூ வாங்கி கொடுக்கும்போது அவன் நேரம் எடுத்து வந்து கொடுக்கல. இதுக்கு இதை பச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத வாங்கி வந்து கொடுக்குறான். நேரே எடுத்து வந்து அவன் கொடுத்தா கூட நீங்க வந்து எனக்கு நீங்க செஞ்சு எனக்கு பிடிக்கலங்க அப்படின்லாம் அங்க எடுத்து வாங்கி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்பயே எனக்கு நிராகரிச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அவன் வெளியில வந்து அவனே ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவான் சாரிங்க நான் வந்து அது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் உங்களுக்கு அது கம்ஃபர்டா இல்லைன்னு நினைக்கிறேன் ஐம் வெரி சாரின்னு சொல்லியிருப்பான். அவன் சொல்லியிருப்பான். நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை விட்டு அங்கே நல்லா எடுத்து லாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இது வந்து கம்ஃபர்டா இல்லை நீங்க சாரி சொல்லுங்க அப்படின்றது எந்த வகையிலுங்க. அதே மாதிரி அங்க ஆண் வந்து எல்லா மேட்டர்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து தனியா இருக்கும்போது மீனா மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். என்னது இதை வந்து நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா அது திரும்ப ரிப்பீட்டடா சொல்றது. இன்னொரு விஷயம் சொல்லி நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் மறந்துட்டு சொல்லக்கூடாது. கைரா அத்வானியும் யாஷ் 2 பேருமே கல்யாணம் பண்ணவங்க. 2 பேருமே ஒரு பாட்டுல நடிக்கிறாங்க. ஜலபல ஜங்ஸ் லெவலுக்கான பாட்டு அது. கதையில அப்படித்தானே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே. இவர் வந்து அந்த பாட்டை வந்து சோஷியல் மீடியாவில் போடுறாரு. கைரா அத்வானியும் சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இவருக்கு எல்லாரும் ஃபயர் விடுறாங்க சூப்பர் தலைவர் அப்படின்ட்டு யாஷுடைய பேக்ரவுண்ட் இதுல சோஷியல் மீடியாவில் பேஜ்ல கைரா அத்வானி போடுற பாட்டுல வந்து இதுக்கு சித்தார்த் மல்ஹோத்ரா எப்படி ஒத்துக்கிட்டாருன்ட்டு யோசிச்சு பாருங்க. 2 பேருமே கல்யாணம் பண்ணவங்க 2 பேருமே புருஷனா இருக்காங்க 2 பேருமே பொண்டாட்டி இருக்கு புள்ள இருக்குது அப்படின்னும் போது இவங்க கிட்ட மட்டும் ஏன் சித்தார்த் மல்ஹோத்ரா பத்தி பேசுறன்றதான் கேள்வி. இதையதான் நான் இந்த படத்துக்கு எடுத்து வரேன். சொல்லுங்க. இதுல இப்ப நான் என்ன சொல்றேன்னா பாருங்க எப்பவும் போல மறந்துடுவேன் நீங்க சொன்னதுல நோட் வச்சுக்க எழுதி இல்ல இல்ல இட்ஸ் ஓகே இல்ல நான் இதுக்கு திரும்ப ரிப்பீட்டடா சொல்ற மாதிரி இருக்குங்க. இப்படி ஒரு 52 நீங்க 52 வயதையே முதல்ல என்ன ஆக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வயது இருக்கிறவங்க காசி ராமேஸ்வரம் போகணுங்கிற மாதிரியான ஒரு கதை எடுத்துட்டு வரீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் 52 வயசுல அந்த அம்மா வந்து கோவாவோ வேற எங்கேயோ போக கூடாதா டூருக்கு சரக்கடி கூடாதா இல்ல காசி ராமேஸ்வரத்துக்கு தான் போகணுமா? இது ஒரு விஷயம். இதை வந்து நீங்க நல்லா பாருங்க. இதை பதியப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. 40 வயதுக்கு மேல இருக்கிற பெண்கள் 45 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் அடுத்து 50 வயசு ஆனா இவங்க இதை தான் செய்வாங்க. புருஷனே நினைச்சிட்டு இருக்கணும் கட்சி வரையில அவன் சந்தோஷமா இருக்கணும். இன்னொரு பார்ட்னர் கூட போக கூடாதா இன்னொரு கல்யாணம் பண்ணி கூடாதா. எனக்கு என்னன்னா மேடம் வேலை இதை வந்து இந்த கொளுத்துனது 200 வருஷத்துக்கு மேல கொளுத்திடுவானுங்க. புருஷங்காரன் செத்து எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதிலே தள்ளி விட்டுருவானுங்க. கடவுள் கிட்ட போய் சேர்ந்துட்டான்லாம் கதை விட்டுட்டு இருந்தானுங்க. யோசிச்சு பாருங்க. இது என்ன தெரியுங்களா ஆகுது? நான் இதை எதுக்கு நான் திரும்ப இதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க இதை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஒரு தடவையுமே நீங்க படத்துல எடுக்கும் பொழுதாவது அவங்க வந்தாங்க ஒரு வாரணாசிக்கு வரும்பொழுது அவங்க வாரணாசிக்கு வந்ததே லஸ்ஸி சாப்பிட தான் வந்தாங்க. ஜாலியா வந்து அப்படியே வாரணாசிங்கிற பேர்ல எல்லாத்தையும் சுத்தி பார்க்கறதுக்கு வந்தாங்க. வந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆண் நண்பர் ஏன் அவர் ஆண் நண்பரா கூட இருக்க கூடாதான்னு கேக்குறேன் நான். நீங்க நண்பரா இருக்கிற அளவுக்கு கூட அந்த படத்துல அதை வந்து காட்டவே மாட்டேன்றீங்க. இல்ல நண்பரா அதான் அதுக்கு அடுத்தது மனதளவு அவங்க இருப்பாங்க. ஆனா உடல் அளவு இணையவே கூடாதுன்னு அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்க வந்து சின்ன வயசு போட்டோ கொடுங்கன்னு சூப்பரா இருக்கு உங்களுக்கு என்ன குறைச்ச ராஜா மாதிரி இருக்கு நானே வச்சுக்கிறேன்னு ஆமா அவங்க முதல்ல சம்பாதிச்ச பணத்தையே வந்து எடுத்து வந்து அவருக்கு தான் கொடுப்பாங்க. இந்த சீன்லாம் இருக்கும்பொழுது நீங்க டக்குன்னு என்ன பண்றீங்கன்னா அந்த படத்தோட முடிவை நான் வந்து என்னால உயர்த்திக்க முடியல. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் அந்த படத்தோட முடிவுலயுமே அவங்க வந்து அவரோட தலையை தொட்டு கோதி அவங்க அப்படியே இறந்து போயிடுற மாதிரி காட்டுறீங்க. எதுக்குன்னு கேக்குறீங்க. ஏன் அவங்க வந்து அதுக்கப்புறம் ஹக் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 பேரும் வந்து ஒன்னாலாம் இருந்து படுத்து புரண்டு ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனையா உங்களுக்கு என்ன அதனால உங்களுக்கு ப்ராப்ளம்? 52 வயசு வரையும் ஒருத்தர் சந்தோஷமே அனுபவிக்காத கிழக்கட்டாத லெவலுக்கு வந்துட்டா ஒருத்தவன் பாதி வாழ்க்கையில பாதி காலத்தை அவ கடந்து வந்துட்டா. அப்ப போய் அவ வந்து இன்னொரு துணையோ அவன் பார்ட்னர் அவங்க கூட பேசுறா. அவளுக்கு அவ சொல்றா என் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லைன்றா. இது அவன் அழகு இல்ல அவனுக்கு தொழில் அதெல்லாம் இல்ல அவளை கேர் பண்ணிக்கிறதா அங்க முக்கியமான மேட்ரு. அவ்வளவுதான் அவன் அப்படி பாத்துக்கிறான்றதான் அவளுக்கு பிடிக்குது. இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிக்க எல்லாம் எவ்வளவு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை இதனால் வாழ்ந்திருக்கான்றதுதான். ரொம்ப சிம்பிள். அவர் வந்து தஞ்சாவூர் அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க தஞ்சாவூர் வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட சொல்லும் பொழுது டக்குன்னு அவங்க வந்து இல்ல நீங்க உங்க பொண்ணோட நீங்க யூகே போறதா நீங்க எப்படி தனியா இருக்க முடியும் அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? அப்பவுமே ஏன் ஒரு பெண் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாமா? விடாத மாதிரியுமே ஒரு மாதிரி ஒண்ணு ஆம்லேட்டா போடுங்க
எதுக்கு வந்து ஒரு கலக்கையாவே வச்சிட்டு இருக்கீங்க கலன்னு ஒரு மாதிரி. இத வந்து நீங்க என்ன பண்ணிடுறீங்க உடனேவே, இப்ப நீங்க இது அப்படியே விட்டுட்டா கூட பரவாயில்ல, இல்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீங்க கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. நீங்க எப்பவுமே எப்படி வைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி இருந்தாதான் அது ரொம்ப அழகான காதல்ங்கிற மாதிரி அத உடனே குளோரிஃபை பண்ணிடுறீங்க. அதுதாங்க தனுஷே வந்து பவர் பாயிண்ட்ல பார்த்தா அவங்க 2 பேரும் பார்ட்னரா இருப்பாங்க, லைஃப் இதுக்கு அப்புறம் லீட் பண்றாங்கன்னு அவங்க என்ன கர்மமா பண்ணிட்டு போறாங்க, உங்களுக்கு என்னங்க? அத வந்து நீங்க இங்க பாடையில உட்கார வச்சு அங்கேயே இது பண்ணி என்னது அது எனக்கு புரியவே இல்லை. என்ன இதுல ஒரு கவித்துவம்னு கேக்குறேன் நான். கர்ம முடிச்சத்துவம் தான் இது, கர்மாதித்துவம் தான் இது. கவித்துவமும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, கர்மாதித்துவம் தான் இது. நீங்க சின்ன சின்ன கியூட் சீன்ஸ் எடுக்கும்பொழுது அதுல உண்மையிலேயே நிறைய ஜாக்கி ரிவ்யூல கூட சொல்லியிருப்பாங்க, நிறைய கியூட்டான சீன்ஸ் இருக்கு. பட் இங்க இப்ப எப்படி ஆயிடுது அப்படின்னா, அந்த கியூட்டான சீன்ஸை மீறி நீங்க இந்த குளோரிஃபை பண்றது மேலதான் ஒரு கோமே வருது. அப்ப ஒரு முதலே முடிவு பண்ணிடுறது, அந்த தஞ்சாவூர் அவங்களுக்கு டிவோர்ஸ், அவர் வந்து இறந்து போயிட்டாரு, அவங்க வந்து 50 வயசுக்கு மேல இருந்தாலே, நான் என்ன கேட்குறேன், அதை தான் திரும்பவும் கேட்குறேன், நீ கோவா போக வேணாம், சரக்கடிக்க வேண்டாம், ஏன் 50 வயசுல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு ஊட்டியை போய் பார்க்கணும்னு ஆசை இருக்காது? அதுவும் இயற்கை சூழ்ந்த ஒரு இடம் தானே, அதுல போக மாட்டாங்களா? கட்டையில போறவங்க கறி போனவங்க இழுத்து போற கங்கையை தான் போய் இருக்கா? இமாச்சல் போய் இதே மது போல புது ரீக்ரியேட் பண்ண மொமெண்ட், புது வெள்ளை மழை ஏன் இருக்கக்கூடாது? அப்படியே யோசிக்க மாட்டீங்க இதுல? அதுதான் அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, நான் எதுக்கு இதை திரும்பவும் சொல்றேன்னா, இப்போ இதே மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற பெண்கள், அதுவுமே இப்போ என் கூட எனக்கு தெரிந்த பெண்கள், என் வயது ஒத்த பெண்களே என்னன்னா, டப்புன்னு திடீர்னு நம்ம பேசும்பொழுதே, என்ன நீ இப்படி பேசுற, என்ன நீ அவரை போய் ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு சொல்ற அப்படின்வாங்க. என்ன நான் என்ன என் புருஷன் லவ் யூ தானே சொல்லணும்னு நினைக்கிறேன், என் புருஷா தானே முத்தம் கொடுக்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இதை வந்து சாதாரணமா ஒரு இப்போ இதுக்கே ஏன் இப்படி வந்து எம்பாரஸ் ஆகணும்ன்றத என்னோட கேள்வின்ற. எம்பாரஸ் மொமெண்ட்டை விட நீங்க என்ன இன்னும் கிரியேட் பண்றாங்கன்றத சொல்றேன் ஜாக்கி. இப்போ நான் ஜாக்கி மேல படுத்து இதை ஃபேஸ்புக்ல போட்டிருப்பாங்க, ஜாக்கியோட மேல நான் படுத்து தூங்கியிருப்பேன். அந்த போட்டோ போட்டது இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, எனக்கே பாக்குறதுக்கு வந்து ரொம்ப பொறாமையா இருந்தது அப்படின்னா ஒருத்தி. அது சொல்லும் பொழுது இன்னொரு ஒரு சில பேர்லாம் கேட்டாங்க, எதுக்கு இப்ப இந்த ஏஜ்ல இந்த போட்டோ? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எனக்கு என்ன ஏஜ் ஆயிடுச்சு? இது ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின், நான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து மேல, அவங்க மேல நான் வந்து தோல் சாஞ்சு தூங்கிட்டு இருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன விஷயம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? அப்ப என்ன நீங்க அததான் நான் புரியுதுங்களா? நான் இதை யார் சொல்றாங்கன்னா, என் வயது ஒத்த பெண்கள் கேக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப சரி, அப்படிதான் வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு போது, நீங்க சினிமா மூலமாவும் சொல்லப்படுற என்ன விஷயமா இருக்கு இது? அகைன் சினிமா மூலமாவும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, உனக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னா நீ நேரா வரணும், காசிக்கு வரணும், அங்க ஒருத்தரை பாத்தீங்கன்னா உனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே வந்துடக்கூடாது, கதையை தலையை தரைய விட்டு போய், அதுவும் எப்படி ஆத்மாவா வந்துதான் அவங்க தலையை தடுவாங்க, அவங்க செத்துருவாங்க, செத்துட்டு ஆத்மாவா இருக்கும்போது தான் தலையை தடவலாம். இது என்ன ஒரு ஒரு விஷயங்க இது? இது எப்படி செத்ததுன்றதுக்கு தான் நான் சொன்னேன். இந்த ஸ்பாயிலர் என்னன்னா, அது எழுதினேன், தமிழ்நாட்டின் கலாச்சாரத்திற்கு கொஞ்சமும் பாதிப்பில்லாமல் கற்பை இழக்காமல் லீலா வாரணாசியில் மரித்து போனார். அவ்வளவுதான். உண்மையிலேயே புருஷன் கூட இருக்கும்போது கற்பை இழக்கலாம், இதான் எழுதுறேன், என்ன போஸ்ட் பண்ணல, அப்படியே எழுதி வச்சிருக்கேன். என்னது இது எனக்கு புரியல. எனக்கு ஆட்டாட்டு போகுது அந்த படம் பார்க்கும்போது. எனக்கு என்ன நீங்க திரும்ப திரும்ப ஏன் இதை இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதை இன்சிஸ்ட் பண்ணி நீங்க குளோரிஃபை பண்ணிட்டே இருக்கும்போது பெண்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதான் கரெக்ட்னு நினைக்கிறாங்க. நான் பொதுவெளியில இந்த மாதிரி நல்லா இருக்குன்னா தான் அவங்க நல்லவங்க. இதுலயும் அவங்களுக்கு ஒரு இன்னர் தாட்டே மனசுல இருந்து அவங்க 2 பேரும் ஒன்னா ஆகி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்றது கூட இங்க சொல்ல முடியாத அளவுக்கு தான் பெண்கள் இருக்காங்கன்ற. அது சூப்பர்னு பொதுவெளியில் பேசணும், அவ நல்லவ. அவ இதுவே வந்து அவங்க 2 பேருக்கும் காதலிச்சு ஏன் கல்யாணம் பண்ண கூடாது, ஏன் அவங்க வந்து சந்தோஷமா வந்து ஹிமாச்சல்லாம் போய் டூர் போக கூடாது, அப்படி வரக்கூடாது. நீங்க 2 பேருமே, நீ உன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடு, நான் என் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி, நீ ஹிமாச்சல் போனது இல்லையா, நான் வந்து இந்த செட்டியோ ஏதோ ஒரு இடம் சொல்வாரு, நம்ம அந்த இடத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லி அவங்க போக கூடாதா? ஏன் அந்த இடத்துல நீங்க அதை கொண்டே வர மாட்டீங்க? இந்திய இந்திரன் ஒரு புல்லட் ஓட்டி பின்னாடி ஹெல்மெட் எல்லாம் போட்டு ஓட்டும் போது பின்னாடி மதுபால வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு, ஏன் 60 80 வயசுல 70 வயசுல 90 வயசு, நீங்க நம்ப மாட்டீங்க, நிஜமா நிறைய ஏமாந்து வர போறேன். முன்னாடி பக்கம் போனவங்க தெரியும், அந்த அளவுக்கு சும்மா கின்னு வச்சுக்கிட்டு தாங்க அந்த நடையெல்லாம் உங்களால நடக்க முடியாது. இந்த ஜிம்முக்கு போனா இந்த பக்கம் ஒரு 20 கிலோ எடுத்து சுத்துது ஆயா ட்ரூன்னு. எங்க ஆயா வந்து கூறு கட்டி மலரை தான் ஊத்துட்டு இருந்தது, இது டம்மு ட்ருன்னு சுத்துது, இப்படி எடுத்தது அப்படியே எடுத்து இப்படி போடுது, இப்படி ஆகுது அப்படி போடு, போடுறான் அவன் பிடிச்சிடுறான், அவன் விடுறான் இவன் பிடிச்சிடுறான் அப்படின்ற மாதிரி அலேக் சொல்ற மாதிரி அந்த மாதிரி நம்மளுக்கே டஃப் கொடுக்குதுங்க. நானே 10 கிலோ எடுத்து இப்படி பண்ணிட்டு இருந்தேன்.
அங்கே ஒரு ஆயா வந்துட்டோம், அது சொல்லவே கூடாது, ஆயாலாம் போடா ஓயான்னு டமால ஒரு 30 கிலோ எடுத்து சும்மா அசால்ட்டாக எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வாழ்க்கை எங்கெல்லாம் வாழ்ந்துருக்கேன், இங்கெல்லாம் இருக்கலாம் மனிதர்கள் இல்லையா. அது வந்து கனவுல வந்து தடை விட்டுட்டு போற அளவு தான் இருக்குது. கனவு கூட கிடையாது ஜக்கி, சோல் சோல் வந்து அப்புறம் அதுதான். இப்ப நீங்க எல்லா இடத்துலயுமே பாருங்களேன், அதை ஏன் நீங்க அது ஒரு இங்க அதான் இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி நான் என்ன சொல்றேன், உங்க கலையை நீங்க வளர்க்கவே வேணாம், ஒரு படமும் நீங்க எடுக்க வேணான்றேன். பவர் பாண்டி பார்த்துட்டு எல்லாரும் ஹாப்பியா போயிருப்பாங்க, ஒரு 4 குடும்பம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கெல்லாம் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கு இந்த கிழவன் கேள்விலாம். இது எங்கேயாவது கனெக்ட் ஆகி எங்க ஊரை சுத்து போச்சுன்னா இருக்கிற இளைஞருக்கு வீட்டுல இருந்து நிம்மதியாவது இருக்கும். அந்த இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவங்க வந்து அவர் சொல்வாரு, என் கூடவே இருந்துரு, என் டெபிட் கார்டு பாஸ்வேர்ட் பின் எனக்கு மறந்து போயிடும், எனக்கு நீ ஞாபகப்படுத்து. ஆமா, நான் ஆமா ஒண்ணு போமே நைட்டு, ஆமா கடற்கரையில ஆமா பார்க்க போவாங்க, ரொம்ப கியூட்டா இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, கூட நீரேன் நல்லா தானே இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு மறந்து போயிடும், இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கொஞ்ச நாள் மறந்து போயிடும், நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த ஒரு விஷயங்கள் கூட நீங்க வந்து அந்த படத்துல வைக்க மாட்டேன்றீங்க. உடனேவே அவங்க டபால் எடுத்து அந்த துணியை எடுத்து போத்திக்கிறாங்க. என்ன நீங்க நிறுவ பாக்குறீங்க? பூ வேணான்றாங்க, அப்புறம் வேணான்றாங்க, அப்புறம் திரும்ப வந்து ஒருத்தனை விட்டுட்டு போன்றாங்க, அவன் போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு இது உடனேவே நீங்க எனக்கு தெரியும் என்ன சொல்வீங்கன்ட்டு. ஜாக்கி, இப்படிதான் பெண்கள் இருக்காங்க, பெண்கள் கிடையாது கிடையாது, நான் எழுதி தரேன், நான் காமிக்கட்டுமா? அதனாலதான் நான் சொல்ல வரேன், பெண்கள் இப்படி இல்ல. நான் சொல்றது என்னன்னா, பெண்ணே சொல்றாங்க, கிராமத்துல இருக்கிற பெண்கள் கூட இப்படி கிடையாது ஜாக்கி. நிறைய மாறி இருக்காங்க. அவங்க அவங்களுக்கான பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இன்னொரு லைஃபை வந்து தயக்கம் இல்லாமல் தொடர்றாங்க. நீங்க ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு பெண்களை மட்டுமே எப்பவுமே இதே நிலைமையில வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்பதான் இந்த கோவங்களே வருது, ஆற்றாமையும் வருது. இன்னும் கேட்ட சில கதா காலட்சேபம் பேசக்கூடிய பெண்கள் பேசுற கதைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அதை குளோரிஃபை பண்றது, அதெல்லாம் சொல்லும் போதுலாம் வந்து ஒரு தாட் ப்ராசஸ்ல மாற்றம் வரணும்னு நினைக்கிற பொண்ணை கூட நீங்க கில்ட்டி ஏத்துறீங்கன்ற. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததுன்னா, அவர் கையை பிடிச்சு கூட்டு வருவாரு, ரொம்ப நல்ல சீன் அது. நீங்க கையை பிடிச்சு கூட்டு வந்துட்டு அதன் பிறகு அந்த கதையில ஒரு பாசிட்டிவிட்டியோட நீங்க தொடர்ந்து இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த இடத்துல அதை தொடராம நீங்க வந்து திரும்பவுமே வந்து அதை வந்து எப்படி சொல்றது, புது சட்டை புது சாரின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒருத்தர் வந்து கேட்பாரு, புது சாரி புது சட்டை அப்படின்னு கேட்கும்பொழுது நீங்க ஆமாம் அப்படின்னு வந்து ஒரு பெண்ணால வந்து சொல்ல முடியாத அளவுக்கே தான் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு பெரிய ஆற்றாமேங்க. இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது நீங்க டமால்னு மறுநாள் வந்து அவங்க சோல் தலையை தடவுற மாதிரி வந்ததான் என்னால ஏத்துக்கவே முடியும். நல்லா இருந்தது. அதுக்கு வந்து ஆட்டோ வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓடுவாங்க ஜாக்கி, பேக தெருத்துறப்ப சமயம் ஓடுவாங்க, நல்ல வேற தின்னுவாங்க மேடம். யோசிச்சு பாருங்க. இது எப்படின்னா, அவங்க சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள், இதுதான் அவங்களோட சின்ன சின்ன ஆசையா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப அதான் நான் சொல்ல வரேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, லெசி சாப்பிடணும், வேற ஒரு ஊருக்கு வந்துட்டாங்க, லெசி சாப்பிட்டுட்டாங்க, வேற ஒரு ஊருக்கு வந்து நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்டாங்க, ஒருத்தர் அவங்களுக்கு செருப்பு எடுத்து கொடுத்துட்டாரு, பூ வாங்கி கொடுத்துட்டாரு, இதான் அவங்களோட ஆசையா? இதை எப்படி நீங்க நிர்ணயிக்கிறீங்க? இதை ஏன் நிர்ணயிச்சு கடைசி வரைக்கும் உனக்கு பூ வாங்கி தரேன், பிரியாணி வாங்கி தரேன், அவ்வளவுதான், இதை வந்து இது இவ்வளவுதான் பெண்களோட ஆசையாவே நீங்க வந்து பதியப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கிறது தான் வந்து அந்த பெரிய ஆற்றமையா இருந்தது. நிறைய என்னுடைய தோழிகளுமே வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. படம் நல்லா இருக்கு அப்படின்னும் பொழுது இதுல இருக்கிற இந்த மைனஸை வந்து இப்ப நான் என்னோட தோழிகளோட நான் இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன படம் நல்லா இருக்கு, வா இங்க என்னென்ன பாயிண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிங்க வா அப்படின்னும் பொழுது நீங்க திரும்ப பெண் வந்து கற்புடையவளாவே இருக்கணும், மற்ற ஒரு தன்னை வந்து பார்க்க கூடாதுங்கிறத புனித பிம்பமாவே வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ரீசனை வச்சுதான் அந்த படத்தையே வந்து பெருசாக்குறீங்கன்னு தோணுச்சு. இதனாலதான் இதை வந்து நான் பேசணும்னே நினைச்சேன். இந்த இதுல நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, அவங்களுக்கு அவர் ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே அந்த இடத்துல நான் ஒரு டைரக்டரா இருந்தா பூ மட்டும் இருந்தா மட்டும் போராதுங்க, ஒரு பொட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சாரிக்கு எனக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன். படம் கட்டிருப்பாங்க மேடம் உடனே. ஆமா, இந்த ஊர்ல இதெல்லாம் இப்படிதாங்க பண்ணுவானுங்க, உங்களுக்கு தெரியாது மேடம், இதுதான் வந்து குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப நீங்க என்ன ஆகுது அப்படின்னா, அதை தான் நான் சொல்ல வரேன். நான் நிறைய சமூக வலைதளங்கள் இப்ப ரீசெண்டா கூட ஒரு போஸ்ட்ல கூட போய் பார்த்தேன். உடனே பெண்கள்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்க அந்த மாதிரி. அதுல ஒருத்தர் போட்டிருந்தாரு, அதையுமே ஒரு தடவை பேசணும் ஜாக்கி. அதாவது கணவர் இல்லாத பெண்கள்னா அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, டிவோர்ஸ் பண்ற பெண்கள்னா அவங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா வந்து ஒரு சோசியல் மீடியா பேஜ்ல வந்து பார்த்தேன். ஒரு லேடி வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு அது என்னன்னா, ஏன் இதை வந்து நீங்க இப்படி பண்றீங்க, ஏன் இதை இன்சிஸ்ட் பண்றீங்கன்னு பொழுது அப்ப எல்லா இடத்துலயுமே அதை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அண்ட் இன் ரீசெண்ட் டைம்ஸ்ல இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க.
ரீசெண்ட் டைம்ஸ்ல திரும்பவுமே பெண்களை நீங்க பேக் டு ஸ்கொயர் ஒன் போக வைக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எஸ், அதுவுமே வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத தான் வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதை தான் இந்த வீடியோ மூலமாக இது தனியா பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல இருக்கேன். இதுல இன்னொரு விஷயத்தையும் ஒன்று ப்ளீஸ் சொல்றேன். ஜாக்கி கண்டிப்பா. சொல்லுங்க. கண்டிப்பா. அக்டோபர் மாதம் 1975 கேத் வின்செல்ட் பிறந்தாங்க. கேத் வின்செல்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரோஸ் டைட்டானிக். அவங்க வந்து 2021 மேயர் ஆஃப் ஈஸ்டர்ன் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் நடிச்சிருப்பாங்க. அது நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புருஷன் கிடையாது, அவங்களுடைய பொண்ணுக்கு பேரன் பேத்தி, அதாவது பேரன் இருப்பான், அதாவது ஆயான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க போலீஸ் ஆஃபீஸர். அவங்க ஓகே, ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னொருத்தரோட வந்து ஒரு நாள் நைட் ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி வந்து இருந்துட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டிராவல், இதுதான் இயல்பு, இப்படி தான் இருப்பாங்க. நீங்க சொல்ற பெண்கள் இருக்காங்கல்ல, அது உங்க கற்பனையில உதித்த பெண்கள், இயல்பான பெண்கள் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருக்கவும் நடிக்கிறாங்கன்னு அர்த்தம், இருப்பாங்க நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த பொண்ணு இருக்காங்கல்ல கேட் வின்செல்ட், அதில் வந்து மேயர் ஷீஹான்ட்டு நடிச்சிருப்பாங்க. அதுதான் உண்மையான கேரக்டர், அதுதான் வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய கேரக்டர் நான் சொல்லுவேன். அதுல இன்னொன்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஜாக்கி. நீங்க கற்பனையின் மட்டும் கிடையாது, நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிற பெண்களை மட்டும்தான் நீங்க அப்படி பண்றீங்க. அது கற்பனையை விட இப்படிதான் பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடவே நீங்க அதை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயமும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஏஜ்ல தான் நம்ம அம்மா இருப்பாங்க, அப்படின்னா நம்ம அம்மா எப்படி இருக்கணும் அப்படி நாமளே நம்ம அம்மாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். யார் நீங்க அவங்களை ரெஸ்ட்ரிக்ட்? அதை விட கொடுமை, 100 சாமி மாதிரி ஒரு படத்துல கணவனை இழந்த ஒரு பொண்ணுக்கு, ஒரு பெண்மணிக்கு பசங்க வந்து கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்து ஒரு படம் வந்து மாற்று கருத்துக்களை எடுத்து வச்சு, ஒரு ஆண் டைரக்டர் எடுத்து வச்சு, ஒரு உண்மை கதைகளை எடுத்து வச்சுட்டு வரும்பொழுது ஒரு மாதிரி பிற்போக்குத்தனமான ஒரு கருத்தை எடுத்து வந்து முன் வச்சது முதல்ல அது வந்து நல்லா இருக்குன்னு வேற நிறைய பேர் பேசுறதை வந்து பார்க்கும்போது வயிறுலாம் எரியுது. அது வந்து அதுக்கு தான் நான் சொல்றேன். இதுக்கு நீங்க வந்து எனக்கு இப்ப மல்லிகைப்பூ வேணுங்கன்ற அவங்க அந்த சீனை நீங்க வச்சிருந்திருக்க வேணாம். நீங்க அவங்க அந்த புடவை கட்டுற மாதிரியான சீன்லாம் வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா, அவங்களுடைய சந்தோஷம் இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அங்க முடிக்கிறீங்க. அதுவும் 52 வயசுல ஒரே ஒரு நாள் தான் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. அது கூட வந்து அப்படி அவ்வளவுதான். அதுவும் ஒரு 24 மணி நேரம் கூட கிடையாது. அதேதான். இது என்னது? இதுதான் 100 சாமி மாதிரி படங்கள் இருக்கும்பொழுது கேத் வின்செல்ட் மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் வந்து அது மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான படத்தை எடுத்து வச்சுட்டு பெண்கள் இன்னமும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறது. ஒரு 1970 இருந்தால் கூட வந்து ஓகே, அந்த காலகட்டத்தில் அப்படி பாருங்க, என்ன ஓட்டங்கள்ல அப்படிதான் எடுப்பாங்க. ஃபில்ம் பை அவள் இன்னும் கற்பு விடாமல் அப்படியே போய் சேர்ந்தாள் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல வந்து இது மாதிரி பேசுறது வந்து நீங்க இன்னுமே என்னன்னா அவங்க பூ கேட்கறதோட நிறுத்திப்பாங்கங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வைக்கிறதுல தான் இது இவ்வளோ ஆர்குமெண்ட். ஆமா, வேற ஒன்றும் இல்லை. அதேதான். ஸோ வேற என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பெண்ணிடங்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த படம் குறித்து இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசணும். உங்கள் சர்க்கிளையும் சரி, இது வந்து ஒரு அபத்தமான ஒரு ஃபிலிம் அப்படின்றது நீங்கள் எடுத்துன்னு போங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.